அசாமில் ஆன்லைன் வர்த்தகம் மூலம் 2200 கோடியை சுருட்டிய வழக்கில் 2 வாரமாக தேடப்பட்டு வந்த நடிகை சுமி போரா கணவரோடு சரணடைந்துள்ளார். முதலீட்டுக்கு 60 நாட்களில் 30% லாபம் தருவதாக கூறி ஏமாற்றியது எப்படி? அசாம் மாநிலம் திப்ருகரைச் சேர்ந்தவர் 22 வயது விஷால், கவுஹாத்தியைச் சேர்ந்தவர் ஸ்வப்னில் தாஸ். இவர்கள் இருவரும் ஆன்லைன் முதலீட்டு நிறுவனம் ஒன்றை நடத்தி வந்துள்ளனர். இந்த நிறுவனத்தில் முதலீடு செய்தால் 60 நாட்களில் 30% லாபம் தருவதாக கூறியிருக்கின்றனர். அதாவது 1 லட்சம் ரூபாய் முதலீடு செய்தால் 60 நாட்களில் 1,30,000 ரூபாய் தருவதாக கூறியுள்ளனர். இதனை நம்பி ஏராளமானவர்கள் முதலீடு செய்துள்ளனர். சிலருக்கு முறையாக பணத்தை திருப்பிக் கொடுத்து வந்துள்ளனர். இதனால் அவர்களை நம்பி பலரும் முதலீடு செய்துள்ளனர். இந்நிலையில் திடீரென நிறுவனத்தை மூடிவிட்டு அவர்கள் தலைமறைவாகிவிட்டனர். இதையடுத்து முதலீடு செய்தவர்கள் பொருளாதார குற்றப்பிரிவில் புகார் அளித்தனர். புகாரின் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தியதில் சுமார் 2200 கோடி ரூபாயை இவர்கள் சுருட்டியிருப்பது தெரிய வந்துள்ளது. இதையடுத்து மோசடியில் ஈடுபட்ட விஷாலை கைது செய்த போலீசார் ஸ்வப்னில் தாஸ் உள்ளிட்டவர்களை தேடி வந்த நிலையில் அவர்களையும் கைது செய்தனர். இந்த நெட்வொர்க்கோடு தொடர்புடையதாக கூறப்படும் அசாமிய டான்ஸ் மாஸ்டரும் சமூக வலைதள இன்ஃப்ளூயன்சரும் நடிகையுமான சுமி போராவையும் போலீசார் தேடி வந்தனர். விஷால் தயாரித்து நடித்த படத்தில் சுமி போராவும் நடித்துள்ளார். மோசடி பணத்தில் சுமி போராவை சினிமாவில் ஹீரோயின் ஆக்கியதாக கூறப்படுகிறது. சுமி போராவின் திருமணம் ராஜஸ்தானில் நடந்துள்ளது. அப்போது அந்த திருமணத்திற்காக பல கோடி ரூபாயை விஷால் செலவு செய்ததாகவும் கூறப்படுகிறது. திருமணத்தின் போது 1 கோடி ரூபாயில் சுமி போராவுக்கு விஷால் பரிசளித்ததாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. மேலும் மோசடியிலும் சுமி போராவுக்கு பங்கு இருப்பதாக கூறப்பட்டது. இதனால் அவரை போலீசார் தேடி வந்தனர். இந்த நிலையில் அவர் கணவரோடு சரணடைந்துள்ளார். அவரிடம் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். விஷால், நடிகை சுமி போரா உள்ளிட்ட இந்த கும்பல் அசாம் மற்றும் வடகிழக்கு மாநிலங்களில் கைவரிசை காட்டியது தெரிய வந்துள்ளது. இவர்களின் பின்னணியில் பலர் இருப்பதும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. விஷால் வீட்டில் சோதனை நடத்தி ஏராளமான ஆவணங்களை போலீசார் கைப்பற்றியுள்ளனர். அதில் 4 போலி நிறுவனங்களை தொடங்கி அதன் மூலம் பணத்தை சினிமா துறையில் முதலீடு செய்திருப்பதும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. மேலும் ஏராளமான சொத்துக்களை குவித்ததும் கண்டுபிடிக்கப்பட்டது. அந்த நிறுவனங்களை முடக்கி சொத்துக்களை பறிமுதல் செய்யும் நடவடிக்கையில் போலீசார் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.